எனது பேர் சியாம்ராஜ். நான் தரம் 9 யாழ் மத்திய கல்லூரியில் மேசைப்பந்தாட்ட விளையாட்டில் இணைந்து கொண்டேன். எனக்கு ஆரம்ப பயிற்சியாளராக மோகன் சார் அவர்களும் கின்சி சார் அவர்களும் மேசைப்பந்தாட்டம் எவ்வாறு விளையாடுவது என்று கற்றுக் கொடுத்தனர். அதே நேரம் என்னோடு பல நேரங்களை ஒதுக்கி அவர்களுக்கு நான் சிறந்த பெறுவர்களையும் பெருமையையும் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்தேன். அத்தோடு எனது பாடசாலை காலப்பகுதியில் எனது உடல்நிலை விளையாடுவதற்கு ஏற்ற மாதிரி காணப்பட்டது. அதனால் எனது விளையாட்டு திறமையை அதிகரித்து கொண்டு இலகுவாக இலகுவாக இருந்தது. அப்போது எனது கனவாக இன்டர்மீடியட் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்தேன். அந்த காலப்பகுதியில் கோவிட் தொற்று அதிகரித்து கொண்டதால் மச்சுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் எமது கிடைக்கவில்லை. எமது கனவு நிறைவேறவில்லை. அப்போது நான் நினைத்தேன், எனது கனவு கனவாகவே சென்று விட்டது என்று. ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு சாம்ஸ் கல்லூரியில் இணைந்து கொண்டேன். சாம் சார் எனக்கு பல அறிவுரைகளை கூறினார். சியாம், முதலாவது பந்தாட்டம் விளையாடுவதற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்று கூறினார். அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நானும் ஓகே சார் என்று சொன்னேன். பயிற்சி தொடங்கி கொஞ்ச காலத்தில் சாம் சார் சொன்னார். சாம் சாருக்கு சொன்னான், சாம் சார் என்னால் முடியலை, நான் டேபிள் டென்ஸ் செய்ய விட்டு போகிறேன், நான் விளையாட்டதை தான் போகிறேன். அப்போ சாம் சார் விடுற மாதிரி எனக்கு தெரியலை. சாம் சார் சொன்னார், இலகுவான விளையாட்டு இல்லை டேபிள் டென்னிஸ், கஷ்டப்பட்டால் தான் அதற்கான பலனை பெறலாம் என்று கூறினார். சரி, ஓகே சார் சொல்கிறேன் கேட்போம்ட்டு பல வழிகளை பொறுத்து பயிற்சியில் ஈடுபட்டேன். அதுபோலவே நாம் கஷ்டப்பட்ட வழிகளுக்கான பரிசுகளும் கிடைத்தது. இன்டர்மீடியட் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்டேன். எனது கனவை சாம்சங் கல்லூரி நிறைவேற்றியது. சாம்சருக்கும் எனது குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் அசைக்க முடியாத ஆதரவிற்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். மற்றும் என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இதுபோன்ற பல சாதனைகள் சாம்சங் கல்லூரியின் உதவியுடன் நான் வெற்றியை பெறுவேன் என்று நன்றி.